பாருங்க எவ்வளோ சூப்பராக பெரிய ராட்டணும். நான் பேசுகிறேன், எவ்வளோ பெரிய பிக் ராட்டணும் பார்த்தீங்களா? நான் இதில் போகவே மாட்டேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னைக்கு ரொம்ப கடை வந்திருக்கு, என்னன்னே தெரில. எப்போவுமே அதாவது நான் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் வருவேன், ஆனால் இன்னைக்கு கடை அதிகமாக இருக்கு. எஸ், வண்டியில் போகும்போது வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லுவீங்க, பட் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கடை எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் இந்த வீடியோ சொல்லிட்டோம் முன்னாடியே. எல்லா திருவிழாலையும் கடை இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருமே இடம் பிடிப்பாங்க. ஏன்னா இங்கே சங்கம்னு ஒன்று இருக்கும் திருவிழாக்குன்ட்டு. அவங்கக்கிட்ட அந்தந்த கடைக்கு என்னென்ன ரேட்டோ ஒரு நாள் வாடகைக்கு அவங்க காசு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வருவாங்க. ஒரே கடை தான், அது வருஷம் ஒரே கடை தான், அதை எடுத்து பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஏன்னா முன்னாடியே பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பானை கடை இது எல்லாமே தண்ணி பானைக்காக வந்திருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. உண்டியல், பானை பார்க்கணும். நம்ம திருவிழா டைம் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். எவ்வளோ பானை, ஆனால் எவ்வளோண்ணா அந்த பானை? 200 ரூபாவா இந்த பானை? நல்லா தான் இருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு இந்தியன் பேங்க்கு, அதாவது பெட்ரோல் பேங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பானைலாம் விற்கிறாங்க. பாப்பா திருவிழாக்கு டிக்கி. இப்போ இங்கே இருக்கிற கடையெல்லாம் திருவிழா அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக கடை திறந்து தாங்க இருக்கும். அது எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் திருப்பூர் காட்டன் சென்டர். இங்கே எப்போவுமே பஜ்ஜி, அப்பளம், கொலை மிளகாய் எல்லாமே வரும். இங்கேயும் ஒரு ராட்டின செட் போட்டிருப்பாங்க. பெரிய இடம், ரொம்ப பெரிய பிளேஸ் இது. இங்கே ஃபிஷ் கடை வரப்போகுது, பார்த்துருக்கோங்க. இந்த பேக்கெல்லாம் விற்கிறாங்க. இதுங்க இது என்ன, இது பேர் எகிரி குதிப்பாங்க. வெளிநாட்டுலலாம் பார்த்துருப்போம், அதுதான் இங்கே வருது. பார்ப்போம், எல்லாம் எகிரி குதிக்கும் போது நம்ம பார்க்கலாம். இது பேர் எனக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா நாங்கள் பார்த்து கூகுளில் போட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் பட் இப்போ வீடியோ எடுக்கும்போது தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாஸ் பண்ணி பேசுவோம். சிக்கு ஒரே ராட்டினம் தாங்க பசங்களை கவர் பண்ணுறது. சுட நெய் போலி, தர்பேஸ், முலாப்பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பஸ்ஸு போகுது பாருங்க. இப்போ இவ்வளோ வண்டியெல்லாம் போதில்ல, திருவிழா அன்னைக்கு வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் ஒரே டைமில் எல்லாமே கிடைக்கும். இங்கே மெழுகுவர்த்தி மாலை எல்லாம் விற்பாங்க. இங்கே கடை போட்டுட்ருக்காங்க. கடை செட்டிங் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அதாவது திருவிழா சாட்டர்டே சண்டே தான் இருக்கு.
ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கங்க. ஒரு நாள் முன்னாடி இப்போ இன்னைக்கு வந்து புதன்கிழமை அச்சு வெல்லம் கருப்பட்டி எல்லாமே விற்பாங்க. நாங்கள் நேற்றே இந்த வீடியோ வந்து உள்ளே காமிச்சிருப்போம். ஒரு நாள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போயிடும். எல்லாமே இருக்கு, உள்ள பொருள் இருக்கு. அப்புறமா தான் திறப்பாங்க. இதெல்லாம் அல்வா பொரி. ஏன்னா அல்வா பொரின்னு எனக்கு தெரியும். இது ஃபுல்லாக ராட்டினம் இங்கே வருங்க. இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 2 ரூபா கொடுத்தா இந்த ராட்டினத்துலலாம் சுற்றலாம். இந்த ராட்டினம் 10 ரூபா. இப்போ 10 ரூபா இல்லை, 20 ரூபா. அவள்தான் திருவிழாவை உங்களுக்கு நான் சுற்றி காட்டியாச்சு. அவள்தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். இன்னும் ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதனால் கடை வந்து ஒரு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம்.